ஏன்டா வனிதாக்கா ஒரு டேஞ்சரா தான்டா பார்த்திருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டேரக்டரா பார்த்திருக்கீங்களா? டேய் ஒரு ஹீரோயினியா பார்த்திருக்கீங்களாடா? இந்த படத்துல பார்ப்பீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னு சொல்றதை விட படம் இன்னும் கொஞ்சம் இதா இருக்கலாம். ஆனா ஏ சர்டிஃபிகேட் வேற கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் அடல்ட் சீன் அவ்வளோ நீங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. சும்மா அவ்வளோ எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக ரொம்பலாம் எதிர்பார்த்துட்டு ரொம்ப சீனா இருக்கு அப்படின்னு உள்ள போய் ஏமாந்துட்டு வந்துடுறாங்க. கம்பெனி எடுக்க பொறுப்பு இல்லை. ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40+ ஆன ஒருத்தவங்க எனக்கும் ஒரு குழந்தை வேணும், என்னோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு நினைக்கிறாங்க. அது வேற யாரெல்லாம் நம்ம ஹீரோயினி நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையிலே குழந்தை பிறந்துச்சா, அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடந்துச்சு, அவங்க லவ் லைஃப்ல, அவங்க மேரேஜ் லைஃப்ல அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் ஏற்படுச்சுங்கிறது அந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரி. படம் ஓகே, பிடிச்சிருந்தா போய் பாருங்க. அதுக்காக ரொம்ப கேவலமா இருக்கு, மட்டமா இருக்குலாம் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட் அப்படி இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவு ஓரளவு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கலையோ என்னமோ சம்திங். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இவ்வளோ ரிவ்யூ கொடுக்குற உங்களை, அதாவது என்னோட சேனல்ல திரை அரட்டைகளை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல, லைக் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.